அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான இந்த வருடத்தின் குரோதி வருடத்தின் தமிழ் புத்தாண்டு பலன்களை எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பலன்களாக பார்க்க போறோம். அது இன்னைக்கு சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களுடைய சிறப்பு பலன்களை இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை வாழ்த்தி நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அதாவது பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் மக்கள் நிறைய போராட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். நாங்கள் என்னங்க ஐயா உங்களை மாதிரி ஜோசியர் போய் பார்க்குறோம். இப்போ முடியும்தாங்க, அப்போ முடியும்தாங்க, வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, குரு பயிற்சி வந்தால் கல்யாணம் முடியும்ன்றாங்க. ஆனால் 25 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசுல ஆரம்பித்தோம். பொம்பளை பிள்ளைக்கு 30 வயசானாலும் கல்யாணம் முடிய மாட்டேங்குது. பையனுக்கு 35 வயசானாலும் கல்யாணம் முடிய மாட்டேங்குது. நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சி வேதனைப்பட்டு நொந்து போய் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் அத்தனை கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி போய் உட்காந்துருக்கு. எங்களுக்காக நல்லது சொல்லுங்களே அப்படின்றாங்க. இந்த வேதனை எதனால ஏற்படுது நல்லா கவனிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஜோசியரை பார்த்தோம், அரசாங்க வேலைக்கு கிடைக்கும், பணம் கட்டுங்க கிடைக்கும்னாரு. பணத்தை கட்டின அவர் சொல்லி தான் பணத்தை கட்டின அந்த அரசாங்க வேலைக்கும் கிடைக்கல. பணத்தை கொடுத்த பணத்தை வாங்க முடியல. இதெல்லாம் எங்கே போய் சொல்றது? ரொம்ப வேதனை. உங்களுக்காக ஜோசியை நம்பி தான் அதை செஞ்சோம். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பிரமாதமாக இருக்கு பண்ணலாம்னு சொன்னார். ஒரு ஜோசியத்தை கேட்டு தான் சொந்த தொழில் ஆரம்பித்தேன். ஆனால் பாருங்க நட்டத்துக்கு நட்டம் வருது. உனக்கு சுக்குரசை அடிக்கும் போது அப்படி வரும் இப்படி வரும்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அட்டி மேலே அடி விழுகுது. அப்புறம் ஏன் இப்படி சுக்குரசை அப்படி வரும் இப்படி வருதோ கோடியாக கொட்ட போன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இதுவுமே சரியாக வரல. அது பூலிகை சொத்து பிரச்சனை முடிய மாட்டேங்குது. அழுதை பிரச்சனை ஒரே பிரச்சனையாக இருக்குது. வீட்டில் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகுமே தெரியலைங்க. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உட்காந்துருக்கோம். ஆக இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியும் என்ன உறுதி உத்தரவாதம் தர போறேன். நல்ல கவனிய. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா என்னென்ன பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ அது என்ன பார்த்து கண்டிப்பா நடக்கல என்ற வார்த்தையே வரக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க, சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள திரும்ப சிம்ம ராசியுடைய பலன்களை புத்தாண்டு பலன்களை குரோதி வருடத்தின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். இப்ப இந்த குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா 14/4/2024 அன்று சித்திரை மாதம் 1ஆம் தேதி குரோதி வருட புத்தாண்டு நமக்கு பிறக்கிறது. அதாவது முறைப்படி பார்த்தா முதல் நாள் 8:30 மணிக்கே 13ஆம் தேதி 8:30 மணிக்கே பிறந்துருது. சூரியன் அப்பயே மேசராசி வந்துடுறாரு. ஆனால் நம்ம கொண்டாடுறது 14ஆம் தேதி தான் கொண்டாடுறோம். இது ஒரு ஒரு ஐதீகம். 14ஆம் தேதி நம்ம கொண்டாடணும். சரி, ஆக இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா முதல் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதே நேரம் விருச்சிக லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. விருச்சிக லக்னம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். பொதுவாக விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்களே நாடாளக்கூடிய அந்த காலத்திலேயே மன்னர்கள் விருச்சிக லக்னத்தில் நிறைய இருந்திருக்காங்க. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களும் நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க. பொதுவாக விருச்சிக லக்னம் நாடாளக்கூடிய ஒரு மன்னர்கள் ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு லக்னம். அப்படிப்பட்ட லக்னம் யாருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தான். பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. அதிலிருந்து இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு நம்ம உலக ஜாதகத்தில் விருச்சிக லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறப்பதினால் மீண்டும் அதாவது அந்த விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், அந்த பூமிகாரகன் என்று சொல்ல விருச்சிகலன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த பூமியை ஆளக்கூடிய லக்னம் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட
செவ்வாய் வலிமை அடையக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டில் மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு 100% மீண்டும் ஆவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சரி, அடுத்து அவர் வெற்றி பெறட்டும், எங்க சிம்மராசிக்குரிய பலன்கள் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வருவோம். இப்ப சிம்ம ராசிக்கு இந்த லக்னம் 4ஆம் இடமாக வருது. லக்னம் 4ஆம் இடமாகவும் ராசி 11ஆம் இடமாக வருது. இது பெரிய ஒரு சிறப்பு. புத்தாண்டு பெறக்கூடிய லக்னம் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம், ராசி மிதுன ராசி 11ஆம் இடம். அது இந்த ஒரு மிகப்பெரிய சிம்ம ராசிக்கு வெற்றியான ஒரு ஸ்தானங்கள். அடுத்து நல்ல கவனிங்க, சிம்ம ராசிக்கு அதாவது நான் நல்ல கவனிங்க, கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் செவ்வாய், சிம்மராசியினுடைய புத்தாண்டு கிரக அமைப்புகள். முதல்ல தனஸ்தானத்தில் கேது, 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன், மேலும் உங்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் ராகும். சுக்கிரன் உங்களுக்கு தசம தொழில் ஸ்தானாதிபதி 8 உச்சம் பெற்றிருக்கிற நிலை. மேலும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடிய இந்த சிறந்த அமைப்புகளோடு இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு பிறக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா கேது 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பல அந்நியர்களால் பல இடையூறுகள், தொழில் இடையூறுகள், வருமான இடையூறுகள் வரது இருந்தாலும் வெற்றி நமக்கு என்பது உறுதி. ஏன்னா விருச்சிக லக்னம் உங்களுக்கு 4ஆம் இடம், பொதுமக்கள் ஆதரவோடு வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். எந்த தொழில் பார்த்தாலும் பொதுமக்கள் ஆதரவு வேணும். ஒரு அரசியல் இருந்தால் கூட பொதுமக்கள் ஆதரவு தான். வியாபாரத்தில் இருந்தவன் 4 பேர் பார்த்து அவர் இந்த கடையில் போய் வாங்கின ஜாமான் நல்லா இருக்கு, ஒரு நல்ல விலை கம்மியாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் ஆதரவோடு தொழில் நடத்தக்கூடிய ஒரு அருமையான இடம். எந்த தொழில் இருந்தால், வாகன தொழில் எடுத்தாலும் சரி, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்தாலும் சரி, எல்லா தொழிலும் சிறப்பு பெறக்கூடிய நிலையை சிம்மராசிக்கிட்டு வாகன தொழில் மெதுவாக பெரும்பாலும் வாகன தொழில் இருப்பாங்க, வாகன தொழில் சிம்மராசி இருப்பாங்க. சரி, இப்போ சிம்ம ராசிக்கு அடுத்து 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் பூமிகாரன் சேர்ந்திருக்கக்கூடிய நிலை. இந்த 7ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது உலக வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் தான் ஒரு 7ஆம் இடம். அதுவும் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் இது 7ஆம் இடம். ஒரு ஜாதகர் அரசியலில் வெற்றி பெறணும் 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் இடம் என்பது எல்லாருடைய ஆதரவும் பெறக்கூடிய ஒரு அருமையான இடம். உலகத்தில் அத்தனை பேர் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் 7ஆம் இடம். ஆக இந்த 7ஆம் இடத்தில் கூட்டு முறையில் தொழில்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். தனிப்பட்ட தொழில்களாக இருந்தாலும் சரி, பல நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் ஆடை ஆபரண டெக்ஸ்டைல் தொழில் பண்ணக்கூடியவங்களும் சிறப்பாக இருக்கும். ஆனால் சிம்மராசியை பொறுத்தளவு இந்த 4ஆம் அதிபதி 7இல் இருக்கும் பொழுது நிறைய வியாபாரங்கள், தொழில் வியாபாரம் முன்னேற்றம், ஏற்றுமதி, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய தொழில், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், இப்படி செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும். அடுத்து நல்லா கவனிங்க, உங்களுக்கு 3-10க்குரிய தசம தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில், 8ஆம் இடம் உச்சம் சாதாரண விஷயமே இல்லை. ஒரு 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு 16ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம், லாபஸ்தானம். தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் எதிர்பாராத வருமானங்கள், முன்னேற்றங்கள். அதே நேரம் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் அதே நேரம் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க வேலைக்கு போறவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருப்பதால் வெளிநாட்டு தொழில்கள், அதுல வெளிநாட்டு தொழிலே வெளிநாட்டில் பதவியில் இருக்கிறவங்க பெரிய பதவி முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பதவி இடம் மாற்றத்தோடு பதவி முன்னேற்றத்தை கொடுப்பார். 7ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தும், வெளிநாட்டு தொடர்பு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து இந்த சுக்கிரன் 8 உச்சம் பெறும் பொழுது உத்தியோகம் பார்த்தாலும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு, வருமானத்தை கொடுக்கிறது. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வருமானம் அள்ளி கொட்டக்கூடிய, லட்சமாக கோடியாக அள்ளி கொட்டக்கூடியது அந்த சுக்கிரனுடைய 8ஆம் இட உச்சம் பெற்ற அமைப்பு.
சிம்மத்துக்கு தசம தொழில் ஸ்தானாதிபதி 8 உச்சம் பெற்றிருக்கக்கூடிய, மேலும் தனகாரன் சேர்ந்து உட்கார்ந்த புதனும் சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. மேலும் பாக்கியஸ்தானத்தில், அதாவது இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா அப்படின்றது, தனகாரன் எங்க உட்கார்ந்துருக்கு, பாக்கியஸ்தானத்தை, உயர்ந்த செல்வத்தை, உயர்ந்த பதவியை, உத்தியோகம் பார்த்தா தொழிலில் வேலை வாய்ப்பு, ஒரு வருமானம், முன்னேற்றத்தில் பதவி உயர்வோட கிடைக்கிறது அந்த குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய. சூரியன் அரசு கிரகம், குரு அந்த அரசு கிரகத்தின் மூலம் சேர்ந்து இருக்கக்கூடிய, அவரும் ஒரு அரசு கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். அப்ப அரசாங்க பதவி, வேலை வாய்ப்பு, அரசாங்க பதவியா இருந்தாலும் சரி, ஒரு தனியார் துறை இருந்தாலும் சரி, ஒரு சிறந்த ஒரு பதவி முன்னேற்றம், வேலை வருமான முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள் பெறக்கூடிய சிறந்த யோகமான காலமாக, அதாவது தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இந்த சூரியன் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி. அதே நேரம் குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 5ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பதவி முன்னேற்றத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையக்கூடிய காலங்களாக இந்த மேசராசியில் சிவராஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தாலும் அம்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த அம்சத்திலையும் பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி மீண்டும் வர்க்கோத்தமம் என்ற சிறந்த உச்சத்தோடு இருக்கிறார். வர்க்கோத்தமம், அதாவது ராசியில பாக்கியஸ்தானத்துல அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று அம்சத்திலையும் அதே இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச வர்க்கோத்துவம். அப்ப அரசாங்கத்தின் மூலம், அரசியல் மூலம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும். அதே நேரம் சொந்த வியாபார தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களாலும் சரி, அவங்களுக்கு சிறந்த முன்னேற்றமான காலமாக உருவாக்கக்கூடியதான் இந்த உச்ச சூரியன் உச்ச வர்க்கோத்துவம் வரக்கூடிய அருமையான காலங்கள். புரிஞ்சுட்டீங்க? மேலும் அங்கே சூரியனோடு பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய, சூரியனும் செவ்வாய் அம்சத்துல, சூரியனும் செவ்வாயும் சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் பாருங்க, ஆட்சி பெற்ற செவ்வாய் மேலும் உச்சம் பெற்ற சூரியன், எப்படிப்பட்ட பலன் பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? பாக்கியஸ்தானத்தில் ஆக தொழில், வியாபாரம், அரசாங்கத்தின் பதவி முன்னேற்றம், அரசியல் மிகப்பெரிய முன்னேற்றம், அரசியலில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கூடிய முன்னேற்றமாக ஏற்படும். அது சந்தேகமே இல்லை. சரி, இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க அம்சத்துல உச்சம் பெற்ற சூரியனையும் செவ்வாயும் அதற்கு நேர் சப்தமஸ்தானத்தில் யார் இருந்தான்னு பார்க்குறாங்கன்னா சந்திரனும் புதனும், உங்களுக்கு தனாதிபதியை லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய நிலை. விருச்சிக நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து புதன் சேர்ந்து சூரியனும் செவ்வாய் அம்சத்தில் பார்க்கக்கூடிய நிலை இது உறுதிப்படுத்துகின்றது. எவ்வளவு என்னென்ன முயற்சிகள் செய்தால் அத்தனை முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய இடத்துல சிம்மராசிக்கு இருக்கு. அதை மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பூமிகளாலும், அதாவது பூமியாலும் தன்மையாலும், பூமிகளாலும், வீடு வாங்கும் சொத்துக்களாலும், பதவிகளாலும், அரசாங்க பதவிகளாலும், சொந்த வியாபாரத்தினாலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக சிம்மராசிக்கு அமைந்திருக்கிறது. மேலும் பல முறைகளை சொல்றேன். நல்ல கவனிக்க. சிம்மராசியை பொறுத்தளவு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனாலும், மேலும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் இருப்பதாலும், சுக்கிரன் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் இருப்பதாலும் என்னென்ன துறைகள் சிம்மராசிக்கு சிறந்த யோகத்தை தரும் என்று நான் சில விளக்கம் கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. பொதுவாக அரசு வேலை, எந்த வேலையினாலும் சிம்மராசிக்கு முயற்சி பண்ணாலும், அரசியலில் முயற்சி பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. வங்கி பணிகள், அதாவது நல்ல வங்கி, பேங்க் வேலைகள், பேங்க்ல மேனேஜர் ஆகக்கூடிய, பேங்க்ல கிளர்க்கு வேலைனாலும் சரி, பேங்க்ல மேனேஜர் உத்தியோகத்துக்குனாலும் அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். வங்கி பணிகள், பேங்க்ல கிளர்க்கு வேலை இல்லாட்டி பேங்க்ல மேனேஜர் வேலை, அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்து நல்ல கவனிங்க. அரசு வேலை எந்த வேலையினாலும் கண்டிப்பாக கிடைக்கும். கிளர்க் போஸ்ட்டு, பியூன் போஸ்ட்டு, தோட்ட வேலை, கீழ்நிலை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, கீழ்நிலை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அவங்க எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்கும். பெரிய பதவிக்கு இல்லை, சின்ன ஒரு இந்த மாதிரி கிளர்க் போஸ்ட்டு, பியூன் போஸ்ட்டு அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு 100க்கு 100 உண்டு.
தோட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பங்களாவில் போய் தோட்ட வேலை பார்க்கலாம். அதுக்கு அரசுடைய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்து சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் சுக்கிரன் உச்சம் பெற்றால் லாட்டரி யோகம் உண்டு. 8ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வந்தால் எதிர்பாராத பண வரவு என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகம் அளவுக்கு பல கோடி பல லட்சங்கள் பெறக்கூடிய யோகமும் உண்டு. சிம்மராசியை பொறுத்தளவு ஓட்டல் தொழில்கள், வாகன டிரான்ஸ்போர்ட் தொழில்கள், வாகன தொழில், டிரான்ஸ்போர்ட் தொழிலில், ஓட்டல் தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சினிமா துறையில் சிம்மராசிக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய சினிமா துறையில் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். அடுத்து சில்வர் பட்டறை. சிம்மராசிக்காரங்க சில்வர் பட்டறை, தங்க நகை பட்டறை, தங்க நகை ஷோரூம், தங்க நகை ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் நல்ல தொழில் முன்னேற்றமாக இருக்கும். அடுத்து ஆடை ஆவண ரெடிமேட் ஷோரூம், ஆடை ஆபரண ரெடிமேட் ஷோரூம் நடத்துறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல. அடுத்து அடகு கடை வச்சு ரொம்ப பேர் சரியாகவே தொழில் ஓடாமல் இருந்திருப்பாங்க கடந்த காலத்தில். அவங்க அடகு கடைகள் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்ற சுக்கிரனுடைய வீட்டில் உட்காரும் போது இந்த தங்க நகை தொழில், தங்க நகை அடகு பிடிக்கிற தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்கு 10ஆம் இடம் இல்லையா? 10ஆம் இடத்துல குரு பேச்சியறார். எப்போ? இந்த மே 1. அப்போ இன்னி சிறப்பாக இருக்கும். அடுத்து அடகு அடுத்து மெடிக்கல் ஷாப்பு, பார்மாசி, டாக்டர், மருத்துவமனை தொழில். டாக்டருக்கு படிக்கக்கூடியவங்க டாக்டர் படித்து டாக்டர் ஆகலாம். ஏற்கனவே மருத்துவமனை தொழில், ஒரு பெரிய மருத்துவமனை தொழில் சரியாக ஓடலன்னு சொன்னவங்க மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை டாக்டர் தொழிலாம் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான காலங்களாக உறுதியாக ஏற்படும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஒர்க் ஷாப் நிறைய வச்சுட்டு நிறைய எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் புதுசாக தொழில் திருப்ப வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ பாதிப்பு டூ வீலர் ஒர்க் ஷாப்பு சரியாக ஓடாமல் பாதிப்பு வந்திருக்கு. அந்த டூ வீலர் ஒர்க் ஷாப்லாம் டூ வீலர் ஒர்க் ஷாப்பு சிறப்பாக நல்ல ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்கும். கார் ஷோரூமாக இருந்தாலும் சரி, கார் மெக்கானிக் தொழிலாக இருந்துச்சு நல்ல சிறந்து அந்த தொழிலாளர்கள் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம் பெறும். கார் மெக்கானிக் தொழில். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது தொழில்கள், அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இந்த ஷோரூமாக இருந்தாலும் அதை சார்ந்த தொழிலாளர்கள், சர்வீஸ் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நல்ல இந்த வெயில் அடிக்கிற காலம், இதில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களாம் சிறந்த ஒரு செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டால் எலக்ட்ரானிக், மெக்கானிக் இன்ஜினியரிங், கார் மெக்கானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தொழில் தான். அந்த தொழிலில் இருக்கவங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களுக்கு அதாவது செவ்வாய் பூமிகாரங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் விருச்சிக இலக்கணம் பூமிகார இலக்கணத்தில் இருக்கிறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிகமாக இடங்களில் விற்பனையாகும். அப்போ அந்த தொழில் பார்க்குறவங்க டாப்பில் வரலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டடத்தில் கூலி வேலை பார்க்குறாங்களா, கட்டட வேலை கூலி கொத்தனார்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா பூமிகாரன் இலக்கணத்தில் இருக்கிறதுனால கட்டட தொழில், மேலும் செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருப்பதனால் இந்த கட்டிட கூலி தொழிலாளருக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலங்கள் ஏற்படும். கட்டிட கூலி தொழிலாக இருந்தாலும் திடீர்னு ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஆகிடலாம், பில்டிங் கான்ட்ராக்டர் ஆகிடலாம். அப்போ பில்டிங் கான்ட்ராக்ட் தொழில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள். அதேமாதிரி இந்த கட்டுக்கம்பி தொழில், கட்டுக்கம்பி தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அக்னிக்காரகனோடு செவ்வாயோடு சனி சேர்ந்திருப்பால் இரும்பு அக்னியில் உருவாகக்கூடிய தொழில் ரொம்ப டாப்பில் வரும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் அது அக்னி டிஎம்டி கம்பிகள் ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதற்கெல்லாம் காரணம் அக்னிக்காரன் செவ்வாய், முருகன் என்றால் சிவனுடைய நெற்றிக் கண்களில் பிறந்தவன் முருகன், அதனால் அக்னிக்காரகன் பேர். ஆக இந்த டிஎம்டி கம்பிகள் என்று சொல்லக்கூடிய கட்டுக்கம்பி வியாபாரங்கள், அந்த கட்டடத்துக்கான பொருள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தால் நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றம். சிமெண்ட்டு ரியல் எஸ்டேட் விற்பனை ஆச்சுன்னா அடுத்தடுத்து அது சார்ந்த எந்த தொழில்னாலும் எலக்ட்ரிக்கல் தொழில், சிமெண்ட் தொழில், இந்த மாதிரி உங்களுக்கு கட்டட கான்ட்ராக்ட் தொழில், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். ஆக ஒரு சாதாரண கொத்தனார் தொழிலில் ஆரம்பித்தவங்க கூட பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு, ஒரு கான்ட்ராக்டர் ஆகிறவருக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு யோகமான காலங்களை உறுதியை ஏற்படும். கீழ்நிலை தொழிலாளர்களுக்கு சனி பகவான் கீழ்நிலை தொழிலாளர்களை
கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்கள முன்னுக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆக அவங்கள நல்ல சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கு சிறந்த காலங்களாக உறுதியாக அமையும். புரிஞ்சுங்களா? எலக்ட்ரிக் வயரிங் தொழில் பார்க்குறவங்க, ஏன்னா கட்டட வேலை நம்ம பெருகும் பொழுது எலக்ட்ரிக் வயரிங் அது சம்மந்தப்பட்ட தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்து ரொம்ப சிறந்த யோகமாக அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். அரசியலாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக, புகழ் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தா, அதாவது பாவகிரக தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக நடக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்காத காரியத்தெல்லாம் நடத்தி வச்சிடலாம். எந்த பிரச்சனைக்கு நல்ல கவனிக்க, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு எட்ட வர்றீங்களோ அது என்ன பார்த்து நடக்கலை சரியாகலை சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில் தூக்கிக்கிட்டு வேற ஜோசியரை பார்க்கக்கூடிய நிலை வரக்கூடாது. இந்த ஆளுக்கு ஒன்றுமே நடக்கலைங்க, ஒன்றுமே சரியாக சொல்லலை இருந்தாலும் அப்படி ஒரு வேதனை வந்துடக்கூடாது. நல்ல கவனிக்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். சொல்றீங்க இல்லை, நாங்கள் அங்கே போய் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன், எங்கேயோ பார்த்து அலையிறங்க, எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனை எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறிக்கு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு சொல்லணும், அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லணும். சரிங்களா? ஆக மீண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தா, பாவ கிரகின் தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட தான் செய்யும், நடக்காது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிறந்த யோகத்தை ஏற்படுத்தலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியின் சந்திக்கும் வரை மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை திணித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.